தமிழ் திருவணக்கம். தமிழ் கடவுள் முருகன் வைகாசி விசாகம் சித்திரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. அதுபோல் மறிக்கொழுந்தால் அபிஷேகம் செய்வார்கள். வைகாசியிலே சிவனுக்கு பால், பழம், சந்தனம், குளிர்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய அபிஷேக பிரியர் சிவபெருமான் என்பது தாங்களுக்கு தெரியும். அதோடுமல்ல, திருஞான சம்பந்தருடைய முக்தி பெற்ற திருவள்ளுவருடைய இதனுடைய சிறப்புகளை எல்லாம் குறிப்பிடுகின்ற இந்த வைகாசி விசாகத்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷம் ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆறுமுகமான இருக்கக்கூடிய அத்துணை தலங்களிலும், குறிப்பாக திருச்செந்தூரிலே குளக்கரைகளே மீன்கள் அதை சுத்தம் செய்கின்றன நீரை. அதுபோல் மனிதகுலம் அதை அசுத்தம் செய்தால் தூய்மை அங்கு பாதுகாக்கப்படாது என்று எண்ணி அங்கு முனிவர்கள் வசித்ததாக வரலாறு மட்டுமல்ல, தூய்மையின் பிறப்பிடமாக இன்றும் ஆலயங்கள் நிலவுவது இது ஒரு சாட்சி. அதற்கடுத்ததாக இன்று தொடர்வண்டி பாதையின் என்ற ஒரு குறிப்பிடும் பொழுது, உலகிலே நீளமான ஒரு ரயில்வே பிரிட்ஜி இப்போ தொடங்கினாங்க. ஜூன் 9. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி ஜூன் 9 நம்ம பார்க்குறோம். ஜூன் 6 இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கே சார்? காஷ்மீரில். அதுக்கு அடுத்த மெசேஜ் இது எவ்வளோன்னா 359 மீட்டர் இதனுடைய வளைவு பிரெத்து. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகர் பகுதியில். நம்பர் 2 பாயிண்ட்டு இதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 1315 மீட்டர். அதோடல நல்ல கான்சன்ட்ரேட் திக்னஸ் குவாலிட்டி ஸ்டீலால் பல ஆண்டுகள் இதற்காக இன்ஜினியர்ஸ் எல்லாம், அதுலேயும் பர்டிகுலராக ஒரு இந்தியன் லேடி இதை வடிவமைச்சிருக்காங்க என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று என்பதை, நீளமான பாதையை நான் குறிப்பிடுவது. இது ஜூன் 6 மட்டுமல்ல, இன்றைக்கி கொண்டாடுற ஜூன் 9க்கும் இதனுடைய பேக் போன். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்வண்டி பாதையினுடைய தந்தை என்று அழைப்பவர் சார்ஜி ஸ்டீபன்சனுடைய இன்று பிறந்த நாள் அல்லவா. அவருக்கு நோ பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வியே இல்லாதவர் ஒரு ஸ்டீம் இன்ஜின் நீராவி பொறியை கண்டுபிடிச்சி 4 × 89 8.5 அந்தளவு பிரெத்து உள்ள ஒரு அகலமான ஒரு பகுதியை அவர் தேர்ந்தெடுப்பது காரணம், ஒரு படிப்பெருமையினாலும் பட்டறிவு உள்ள அந்த ஜார்ஜ் ஸ்டீபன்சன் பிறந்தது நாம் நினைக்கிறோம் இங்கிலாண்டில் ஒரு சின்ன கிராமம் பைலங்கிற பகுதியில். அப்படியே அவர் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு